ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை ஹேப்பி கார்னர். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா, ஆந்திரா வந்து ட்ரிப் போயிருந்தோம் இல்லையா? அதோட டே 2 தான். நேத்து வந்து கேவெல்லாம் நடந்து நடந்து சுத்தி பார்க்கும்போது எதுவுமே தெரில. நைட்டு தூங்கும்போது அவ்ளோ டயர்டு செம்மையா தூக்கம் வந்துருச்சு. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சோம். காலையில எந்திரிச்சோனே பார்த்தீங்கன்னா, மைல்டா அந்த சன்ரைஸ் வந்து அவ்ளோ அழகா இருந்துச்சு. அதில வந்து ஒவ்வொரு ரூமுக்கு வெளியவும் இந்த மாரி பறவை கூட இருந்துச்சு. எல்லாத்துலயுமே பறவை இருந்துச்சுங்க. நம்ம வீட்லலாம் வச்சா வருமான்னு தெரில. அங்க வந்துட்டு இந்த மாரி தான் இருந்துச்சு. நாங்க எந்திரிச்சு ரிலாக்ஸ்டா எல்லாமே ரெடி ஆயிட்டு, ரூம்குள்ளேயே வச்சு மேகியும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. எல்லாமே வந்து பேக் பண்ணி கார்ல எடுத்து வச்சுட்டு, நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கோர்ட்ட போய் பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிக்கோட்டாக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோட்ட சுவர் பாருங்களேன், எவ்ளோ ஹைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த காலத்துலலாம் போர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாரி தான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ நல்ல ஹைட் அதுக்குள்ள வந்து கார்ல போம்போது வந்து த்ரில்லிங்கா இருந்துச்சு. உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா, அங்கேயும் வந்து நெறைய வீடுங்களும், மக்களும் வந்து வாழ்ந்துட்டுருந்தாங்க. ஸோ இந்த கோட்டையில ஒரு சில பகுதிகள் மட்டும் நல்லா வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து என்னென்னன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம போய் பார்க்கலாம். நாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த கடைசி வியூ பாயிண்ட் வந்து முதல்ல போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அங்க தான் போயிருந்தோம். அதான் வந்து ஒரு ட்ரெக்கிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மலையெல்லாம் பெரிய பெரிய பாறைங்களா இருக்கும். அது மேலலாம் ஏறி ஏறி போறக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ காத்து பார்த்தீங்கன்னா, செம்மையா அடிச்சுட்டு இருந்தது. நாங்க ட்ரோன் வச்சு வீடியோ எடுக்கும்போதே ரொம்ப பயந்து தான் எடுத்தோம். ஆக்சுவலி ட்ரோன் வீடியோவே பார்த்தீங்கன்னா, லைட்டா ஷேக் ஆகுது. அந்த அளவுக்கு பயங்கரமான காத்து. அதுலயும் ட்ரோன் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வீடியோ வந்து சூப்பரா எடுத்து குடுத்துச்சு. அங்க போய் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அதெல்லாமே எடுத்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போது, நம்ம இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு பலன் கிடைச்ச மாரி இருக்கும். அவ்ளோ அழகான வீடியோஸ் வந்து கிடைச்சிருந்தது. ரொம்ப சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? சுத்தி வர யாருமே கிடையாது. கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் நாங்க மட்டும் தான் இருந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பில்டிங்ஸ்குள்ளலாம் என்ன இருக்குன்னு பார்க்க போயிருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு. இதில வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. புதுசா மேரேஜ் ஆன ஒரு கப்பிள்ஸு. அதுவும் பயங்கரமான வெயில்ல எங்களுக்கு வேற தண்ணி தாகம். அந்த வெயில்லயும் நிக்க வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி செம வெயிலா இருந்துச்சு. நாங்க ஒரு பாட்டில் தண்ணி தான் எடுத்துட்டு போயிருந்தோம். எங்கனால சமாளிக்க முடியல. வெயில் வந்து எனக்கெல்லாம் பயங்கர தாகம். ஸோ ஓரளவுக்கு சட்டு புட்டுன்னு பார்த்துட்டு வந்துட்டு, அப்படியே ஆந்திரா ஸ்பெஷல் வந்து ஒரு தோசை ஒண்ணு குடுப்பாங்க. கார தோசைன்னு சொல்லிட்டு, அதையும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, நாங்க வந்து ரூம் கிட்ட வந்துட்டோம். அங்க வந்து வெளியிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சின்ன ஹோட்டல் இருந்தது. அங்க வந்து காரம் தோசை கேட்டோம். எக்ஸ்ட்ரா காரம்னு சொல்லி அவங்க காரம் வந்து லைட்டா தான் ஆட் பண்ணாங்க. எனக்கு என்னமோ காரம் இருக்க மாரி தெரியல. பட் நல்லா இருந்தது. இந்த ரெசிபி வந்து நம்மளும் ட்ரை பண்ணி வீடியோ வந்து பண்ணலாம். ஸோ அது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஜஸ்ட் ஆளுக்கு ஒரு தோசை தான் சாப்பிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து மேகி சாப்பிட்டுருந்தோம் இல்லையா? ஸோ இதையும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அப்படியே வந்து நாங்க ரூம் வெக்கேட் பண்ணி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து கிளம்பிட்டோம். போற வழி ஃபுல்லாவே இதே மாரி தான் இருக்கும். ஒரு காக்கா இருக்காது. நம்ம மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே வந்து செம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. கொஞ்சம் த்ரில்லிங்காவும் இருந்துச்சு. ஸோ இந்த பாலம் வந்து என்ன பாலம் ஞாபகம் வருதுங்களா? பஞ்சதந்திரம் படத்துல வர அதே பாலம் மாரியே இருந்துச்சா, ஸோ அங்க நின்னு வந்துட்டு இதுல வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். ஒரு 3:00 மேல செம்மையா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் ஏதாவது ஹோட்டல் வரும்னு பார்க்குறேன். ஊரு முதல்ல வந்தா தானே ஹோட்டல் வரதுக்கு. ஸோ எதுவுமே இல்ல. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 4 மணிக்கு மேல ஒரு ஊருக்குள்ள போக ஆரம்பிச்சோம். அங்க போய் சூப்பராவே லஞ்ச் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறமா எங்கேயுமே நிக்கல. டைரக்ட்டா வந்து சென்னை தான் போனோம். போயிட்டு அடுத்த நாள் ஃபுல்லும் வந்து வீட்ல இருக்கிற மாரி இருந்துச்சு. ஒரே ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் சண்டே வந்து எங்களுக்கு ட்ரெயினு. ஸோ கோயம்புத்தூருக்கு வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக தம்பி கூட வந்திருந்தான். வந்து மெட்ரோல போகணும்னு ஆசையா இருந்தனால மெட்ரோ புடிச்சு அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிட்டு, அங்கேருந்து வந்து நாங்க புக் பண்ணி இந்த ட்ரெயின்ல ஏறி வந்தோம்.
பிளான் பண்ணது என்னவோ 5 நாள் ட்ரிப்பு தான். ஆனா, அதில 2 நாள் வந்து கோயம்புத்தூருக்கும், சென்னைக்கும் போறதுக்கே சரியா இருந்துச்சு. 2 நாள் வந்து ஆந்திரால சரியாயிருச்சு. ஒரே 1 நாள் தான் வந்துட்டு சென்னையில இருக்க மாரி இருந்துச்சு. அந்த 1 நாள் வந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு, மദ്രാசி படம் பார்த்துட்டு அப்படியே வந்து போயிருச்சு. அதனால தான் நான் வந்து சென்னையிலேருந்து அதிகமா வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. ஸோ, அதுக்கப்புறமா சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் ஏறிட்டு அப்படியே டைரெக்ட்டா வந்து கோயம்புத்தூர் வந்தாச்சு. கோயம்புத்தூரில வந்து ஒரு 10 வந்து ரீச் ஆனோம். ஸோ 10 மணிக்கு ரீச் ஆகும்போதே ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. அப்படியே வந்து நாங்க அவரோட சேர்ந்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். 5 நாள் வந்து எப்படி போச்சுன்னே தெரில. ஆனா செம்ம ஜாலியாவே இருந்துச்சு. ரொம்ப அட்வென்ச்சரஸா இருந்துச்சு. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம போனது வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இன்னும் அம்மாவையும், கனிஷையும் தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவங்கனால வந்திருந்தாலும் அவங்கனால ஏறி வரது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ அதனால வந்துட்டு சரி பரவாயில்ல ஒரு ட்ரிப் வந்து இந்த மாரி போய்க்கலாமேன்னு சொல்லி நாங்களும் வந்து போயிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் வந்து இந்த ட்ரிப்பை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து ரெகுலர் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.